Hello future aspirants, happy Tuesday. I'm Anusha Surendar and welcome to Idample Info in Tamil. இன்னைக்கு என்ன ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. First topic, lockdown and beyond on India's response to coronavirus. ஸோ நம்ம எல்லாருமே சண்டே அன்னைக்கு ஃபுல் லாக்டவுன் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த லாக்டவுன்னால கொரோனா வைரஸோட ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. மேபி கேசஸ் வந்து குறைஞ்சிருக்கலாம், சோஷியலா வந்து நிறைய இடத்துல வந்து இல்லாததுனால அண்ட் நிறைய கேதரிங்ஸ் வந்து பண்ணாததுனால மேபி கேசஸ் வந்து குறைஞ்சிருக்கலாம் அண்ட் டெத் ரேட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்றத டிஸ்கஷன்ல பார்க்கலாம் வாங்க. India has responded to the specter of large-scale transmission of the novel coronavirus and the unprecedented public health catastrophe it may bring by ordering a full national lockdown. So, India வந்து Sunday அன்னைக்கு கொரோனா வைரஸ் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்காக ஃபுல் லாக்டவுன்ல இருந்தோம். ஸோ நேஷனல் வைட் அண்ட் அன்பிரசிடென்டட் பப்ளிக் ஹெல்த் அப்படின்றது முன்னாடி எப்போதும் இந்த மாதிரி இல்லாம இருந்தது தான் வந்து அன்பிரசிடென்டட். ஸோ இந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயுமே ஃபேஸ் பண்ணது கிடையாது அண்ட் இந்த வைரஸ்னால ஒரு ஃபுல் நேஷனல் லாக்டவுனும் பண்ணது கிடையாது. The goal is to flatten the transmission curve and help a frayed health system cope with a large number of cases. ஸோ இதோட கோல் வந்து அதாவது இதோட நோக்கம் வந்து என்னவா இருந்ததுன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செயினை வந்து கட் பண்றதா தான் இருந்தது. ஸோ மேலும் மேலும் இது பரவாம இருக்கிறதுக்காக தான் இந்த லாக்டவுன் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. Physical distancing of people ensured through a suspension of rail and interstate bus services, closure of public places, cessation of all non-essential activity and street level monitoring is the first order priority during a pandemic and the lockdown can ensure that. ஸோ இதில் மெயினாக அதாவது இந்த சண்டே அன்னைக்கு நடந்த லாக்டவுன்னால மெயினாக ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் ஆஃப் பீப்புள். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அண்ட் பப்ளிக் பிளேசஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே அதாவது நான் எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே நடக்கலை. இப்போ அதாவது பசங்களாம் வெளியில் விளையாட போவாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு கேதரிங்ஸுமே நடக்கலை. ஸோ இது வந்து ஸோ அந்த ப்ரையாரிட்டி வந்து கொடுத்து நம்ம அதுக்கு ஒத்துழைச்சாதான் இந்த டிரான்ஸ்மிஷன் செயினை வந்து கட் பண்ண முடியும். The options being used by states to enforce this are Section 144 of the Criminal Procedure Code, the Epidemic Diseases Act 1897 and the Indian Penal Code. So இந்த செக்ஷன் 144 வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் வந்து செக்ஷன் 144 படி ஃபுல் லாக்டவுன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது படி என்னன்னா எல்லாமே ஃபுல் ஷட்டவுன், அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட் டிராவலிங் தான் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் டிராவலிங் கூட இருக்காது. ஸோ பஸ்ஸஸ் கார்ஸ் எதுவுமே வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க. What must follow is the galvanizing of governmental machinery to address essential requirements. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கவர்மெண்டோட ஆர்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி அடுத்து நம்மளால அந்த டிரான்ஸ்மிஷன் செயினை வந்து கட் பண்ண முடியும். This was certainly not in evidence on Sunday during the Janata curfew, which saw near total complaints but culminated in noisy public celebrations. So இந்த லாக்டவுன் வந்து சண்டே அன்னைக்கு மட்டும் நடந்தா பத்தாது அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் லைஃப் இருக்கும்போது நிறைய செலிப்ரேஷன்ஸை வந்து தவிர்க்கணும். ஸோ ரொம்ப வந்து பப்ளிக்காக வந்து போயிட்டு அந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே தவிர்த்தாதான் நம்மளால அடுத்து சர்வைவ் பண்ண முடியும். It was also marked by a last-minute scramble among migrant labor stuffing themselves into trains to return home ahead of the shutdown. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 2-3 days முன்னாடி சொன்னதுனால சண்டே வந்து ஷட் டவுன் அப்படின்னு வந்து சொன்னதுனால நிறைய பேர் வேற வேற ஊர்லலாம் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ட்ரெயின்ஸில் வந்து ஃபுல்லாக அப்படியே பண்டில் மாதிரி ஒரு ட்ரெயினில் வந்து அவங்க ஊருக்கு வந்து போயிட்டு இருந்தாங்க. Many hundreds more remained stranded in several cities, crowding termini as train services were withdrawn. ஸோ நிறைய இடத்துல வந்து டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் உள்ள போகாது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்ததுல இருந்து நிறைய பேருக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிடுச்சு. அதாவது அவங்களோட ஊருக்கே போக முடியாத சூழ்நிலை. These helpless people
who must largely fend for themselves have been potentially exposed to the pathogen. Some may have unwittingly infected others. ஸோ ஹேப்லெஸ் அப்படின்றது துரதிர்ஷ்டவசமாக ஸோ அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த ட்ரெயினில் வந்து போகிறதுக்காக அவங்க வந்து கேதர் ஆகும்போதே மேபி இன்ஃபெக்ஷன் வந்து பரவறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். The week-long lockdown ahead cannot become a similar exercise in chaos, confusion and misery. அந்த வீக்கெண்டோட லாக்டவுன் மட்டும் இந்த டிரான்ஸ்மிஷன் செயினை கட் பண்ணுமான்னு கேட்டா ஒரு 5 to 10% கட் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது டோட்டலா வந்து ஒரு ரொம்பவே ஒரு கொலாப்ஸ் ஆன சிச்சுவேஷனா வந்து இது அமைஞ்சுது. ஏன்னா வந்து இப்ப இதுலயே வந்து தெரியுது அவங்கவுங்க ஊருக்கு போய் சேர்ந்துடணும், வீட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரெயின்ல வரும்போது அதுவே ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து பரப்பட மாதிரி தான். As a warlike moment in the country's history, it calls for massive preparation with all hands on deck to mitigate the impact on people and to formulate a public health response for the period beyond the shutdown. So இது வந்து ஒரு வார் மாதிரி கண்ட்ரியோட ஹிஸ்டரியிலேயே பதிஞ்சிருக்கு. ஸோ இதுக்காக வந்து ஒரு massive preparation வந்து கேட்டிருக்காங்க, that is the lockdown. Governments have a duty to ensure that the most vulnerable classes economically and socially, including the elderly, have access to essential articles including medicines close to where they live. ஸோ எசென்ஷியல் திங்ஸ் எல்லாமே டே டு டே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்றதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து அதை கண்காணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த மெடிசின்ஸ்க்கெல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறோம். அதாவது டே டு டே இப்போ மெடிசின்ஸ் தீருது அப்படின்னா உடனே போய் மெடிக்கலில் வாங்குறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அதால் பண்ண முடியுமா அப்படின்றது தான் ஒரு பெரிய டவுட். அதை வந்து கவர்மெண்ட் சரி செய்யணும். It should not be difficult to provide to them a package of staples to last a week using civil supplies departments, civil workers and non-governmental organization. ஸோ ஆக்சுவலாக என்னென்ன அவசிய தேவைகள் அண்ட் அவசர தேவைகள் பார்த்து அதை வந்து ஒரு பேக்கேஜாக கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்லது. டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லது. Considering that about 37% of households depend on casual labor as their major source of income for rural and urban India, and nearly 55% have tenors regular employment as per periodic labor force survey data for 2017 to 18, it is essential for governments to ensure that they get subsistent wages for as long as restrictions last. ஸோ இது வந்து ரொம்பவே ப்ராக்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேரால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியும்? ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் சில டிபார்ட்மெண்ட்ஸை தவிர வேறு யாராலையுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியாது. அண்ட் டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்களால கண்டிப்பாக அதை பண்ணவே முடியாது. அண்ட் நம்மள வந்து எக்கனாமிக் கிளாஸஸ் வந்து பிரிக்கப்படுது, அதாவது அப்பர் கிளாஸ் லோவர் கிளாஸ் அந்த மாதிரி பிரிக்கப்படுது. ஸோ லோவர் கிளாஸில் இருக்கிறவங்களாம் டே டு டே வந்து அவங்களோட லைஃப் வந்து வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு காசுன்ற மாதிரி இருக்கிறப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஷட் டவுன் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது. அண்ட் அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஷட் டவுன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான ஃபுல் 1 டேயோட அமௌண்ட் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு சேலரியா வரணும், அதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்றதும் ரொம்பவே நியாயமான ஒரு விஷயமும் கூட. Some states have already moved in that direction. ஸோ நிறைய ஸ்டேட்ஸ் வந்து ஓகே வேலை செய்யலைனா கூட அதுக்கான சேலரியை வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. Funds transfers during the containment phase of the pandemic followed by a stimulus to sustained employment are necessary. ஸோ இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷனில் ஒரு வைரஸ்னால ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, இதுக்காக ஷட் டவுன் பண்ணதுக்காக கண்டிப்பாக அவங்களுக்கான ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே ஆகணும். பட் அ பிகர் சேலஞ்ச் ஸ்டார்ஸ் இந்தியா இன் த ஃபேஸ். கேன் இட் கெட் அ யூனிவர்சலி ஆக்சசபிள் டெஸ்டிங் சிஸ்டம் இன் பிளேஸ் to prevent transmission when the lockdown is lifted? ஸோ இதில் வந்து இந்தியா ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா இந்த டிரான்ஸ்மிஷனை வந்து கட் பண்ண முடியுமா, இப்படி ஒரு லாக்டவுன் வந்து தொடர்ந்து வச்சுட்டே இருந்தா அப்படின்றதான் ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ லாக்டவுன் வந்து நம்ம வந்து நார்மலாக சண்டே அன்னைக்கு லாக்டவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தடுத்த நாள் வந்து இந்த கேசஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக ஃபுல் லாக்டவுன் கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்தியாவால் இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்றது ஒன்று இருக்குது.
China, South Korea, and Singapore, as WHO points out, adopted a strict shutdown but used the breather to get a grip of infections by testing at the population level. ஸோ இந்த இடத்துல வந்து சைனா, சவுத் கொரியா, சிங்கப்பூர் இவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இந்த லாக்டவுன், இந்த ஷட் டவுன் வந்து ஃபாலோ பண்ணதுனால தான் ஓரளவுக்காவது அவங்கள இந்த பாப்புலேஷன் லெவலில் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறத வந்து தடுக்க முடிஞ்சுது. This is the hard work that lies ahead and it will test the mettle of India's national and state governments. ஸோ இதை மற்ற கண்ட்ரீஸில் பண்ணுறாங்கன்னா they are good in economic level. ஸோ எக்கனாமிக் லெவலில் ரொம்பவே ஹையாக இருக்கக்கூடிய சைனா, சவுத் கொரியா, சிங்கப்பூரில் நார்மலாக பண்ணிட்டாங்க. பட் இந்தியா இஸ் நாட் லைக் தட். ஸோ இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். இது ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். டாபிக் 1ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு. அதோட நியூஸ் இங்கே இருக்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செகண்ட் டாபிக் போலாம். செகண்ட் டாபிக், தி Maoist trap on killing of security personnel in Sukma. ஸோ இந்த டாபிக்கோட ஓவர்வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கர், ஸ்டேட் ஆஃப் இந்தியா. ஸோ சத்தீஸ்கரில் சுக்மா அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து மாவோயிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த அட்டாக்ல நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. அண்ட் இந்த அட்டாக் வந்து இன்னைக்கு நேற்று நடக்கிறது கிடையாது. ரொம்ப வருஷமாக பழிக்கு பழி இந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்கு. ஸோ இது பர்டிகுலராக சத்தீஸ்கர் சுக்மா அப்படின்ற பிளேஸில் தான் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடியும் நடந்தது அண்ட் இப்பயும் நடந்திருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு டிஸ்கஷனில் பார்க்கலாம் வாங்க. The attack by Maoist extremists in Chhattisgarh Sukma district on Saturday that killed 17 security personnel and injured 15, including 2 critically, presents a grim picture on how poorly India continues to fare on this front. So இந்த அட்டாக் வந்து மாவோயிஸ்ட்னால நடந்தது in Chhattisgarh Sukma districtல on Saturday. So இதுல வந்து 17 security personnel, அதாவது ஸோ சத்தீஸ்கர் போலீஸை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸாக இருந்தப்போ 17 பேரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் 15 பேருக்கு வந்து இன்ஜுரி ஆயிருக்கு. தட் இன்க்ளூட்ஸ் இன்னும் 2 பேர் ரொம்பவே கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கிரிம் பிக்சரை வந்து பார்க்கும்போது இந்தியா எவ்வளோ புவராக இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அப்படின்றது வந்து தெரியுது. கிரிம் அப்படின்றது பயங்கரமான ஒரு பிக்சர் வந்து பார்க்கும்போது இந்தியாவோட சிச்சுவேஷன் வந்து நல்லா தெளிவாக புரியுது. There was intelligence that Maoists were going to assemble at Elmagunda village, which is dominated by the People's Liberation Guerrilla Army Battalion. Guerrilla அப்படின்றது a member of small independent group taking part in irregular fighting, typically against larger regular forces. ஸோ ஒரு பெரிய, அதாவது லீகலான ஒரு ஃபோர்ஸஸ்க்கு அகெயின்ஸ்டா இண்டிபெண்டா ஒரு சில குரூப்ஸ் வந்து ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்து குரெல்லா ஆர்மி அப்படின்னு சொல்றது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவோயிஸ்ட் வந்து எல்மகுண்டா அப்படின்ற வில்லேஜ் பதுங்கி இருந்தாங்க. ஸோ அங்க வந்து மக்கள் எல்லாருமே அவங்களோட பிடியில தான் இருந்தாங்க. Accordingly, security forces comprising District Reserve Guards Special Task Force numbering 500 were dispatched into the forest to deal with the emergent situation. So அதுக்கேத்த மாதிரி security forces எல்லாமே அங்க வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க. அண்ட் இதுல ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து 500 பேர் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க. In retrospect, despite the intelligence, they did not encounter even one Maoist and began their journey back in 2 groups to their camps at Chintagufa and Burkapal, not more than 6 kilometers apart as the crow flies. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பேர் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்லாம் வந்து நிறுத்தி வச்சிருந்தால் கூட அவங்க ஒரு மாவோயிஸ்ட்டை கூட என்கவுண்டர் பண்ணலை. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களோட கேம்ப்ஸ்க்கே அவங்க திருப்பி வந்துட்டாங்க. ஸோ இந்த கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்பாற்பட்டது தான். ஸோ ஆஸ் தி க்ரோ ஃப்ளைஸ் அப்படின்றது ஒரு இடியம் ஃப்ரேஸ். அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியுது அப்படின்னா அதுதான் வந்து ஆஸ் தி க்ரோ ஃப்ளைஸ். It is the distance away measured in a straight line. The smaller contingent numbering 100 headed to Burkapal encountered fire 6 kilometers from the base camp and they duly returned it. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புர்காபால் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து 100 பேருக்கு மேலே என்கவுண்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் 6 கிலோமீட்டர் ஃப்ரம் தி பேஸ் கேம்ப்.
The Maoists retreated and fired again, and the security forces fired and followed till they had been lured into an open area in hilly terrain where the Maoists, some 350 of them, had the advantage of numbers, line of fire as well as height, a classic ambush. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸோட ஃபயர்ஸ் வந்து இருக்கிறப்போ என்கவுண்டர்ஸ் வந்து ஆகிறப்போ அவங்கள தொடர்ந்து மாவோயிஸ்ட்டும் வந்து ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட அந்த ஃபயரிங் வந்து ரொம்பவே பெரிய லெவலில் இருந்தது. The Maoists then picked off their targets. The other much larger group, not more than 3 kilometers away, also came under diversionary fire that kept them pinned down. So Maoist வந்து அதுக்கப்புறமா எதுவுமே பண்ணல அண்ட் அவங்களோட இன்னும் ஒரு லார்ஜர் குரூப் சேர்ந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு, அதாவது இவங்களோட டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபயரிங் வந்து 6 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. இன்னொரு லார்ஜர் குரூப் வந்து சேரும்போது தேர் டிஸ்டன்ஸ் வாஸ் 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ அந்த 3 கிலோமீட்டர்ஸ் தான் ரொம்பவே இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கு. The real story is still to emerge, but it is odd that in the battle that began about noon and lasted 5.5 daylight hours, reinforcements could not be seen to helpless personnel. ஸோ இதோட உண்மையான கதை என்னன்னு பார்க்கும்போது ரொம்பவே ஆடான ஒரு விஷயமா தெரியுது. ஏன்னா இந்த ஃபயரிங் வந்து ஸ்டார்ட் ஆனது ஒரு மத்தியானம் டைம் போல. இது வந்து எவ்வளோ நேரத்துக்கு தொடர்ந்து இருந்தது அப்படின்னா 5.5 daylight hours. ஸோ அவ்வளோ தூரம் வந்து தொடர்ந்து இருந்தது 5.5 ஹார்ஸ்க்கு. ஸோ ஹேப்லெஸ் அப்படின்றது அதிர்ஷ்டம் இல்லாதது. It can be surmised that at very least those who got ambushed did not know the terrain or the tactics enough, although that should not be the case considering the composition of the DRG. ஸோ டிஆர்ஜி அப்படின்றது டிஸ்ட்ரிக்ட் ரிசர்வ் கார்ட்ஸ். ஸோ டிஆர்ஜி அவங்க தான் வந்து சத்தீஸ்கரில் வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸாக இருந்தாங்க. அப்போ தே டிட் நாட் நோ தி டாக்டிக்ஸ் இனஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற டாக்டிக்ஸ் வந்து இவங்களால தீர்மானிக்க முடியல. ஆம்பியூஸ்ட் அப்படின்றது பதுங்கி இருந்தாங்க. ஸோ அந்த இதை வந்து அவங்களால எடுத்துக்க முடியல, அந்த இதை வந்து அவங்களால யூகிக்க முடியல. It is yet to be convincingly explained how as many as 400 personnel so near did not rush to aid their uniformed brethren. So Maoist attack வந்து நடந்தப்போ இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்னால ஒரு என்கவுண்டர் கூட பண்ண முடியாதது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு. அவங்களால அதை யூகிக்க முடியல அப்படின்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாஸா இருக்கு. ஸோ பிரெத்ரன் அப்படின்றது வந்து சகோதரத்துவம், ஒரு சமுதாயத்தை வந்து சேர்ந்தவங்க, அதுதான் வந்து பிரெத்ரன் அப்படின்னு சொல்றது. ஸோ இது மூலயமா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. வாஸ் இட் அ லீடர்ஷிப் ஆர் அசஸ்மெண்ட் இஷ்யூ? வாஸ் தேர் அ கம்யூனிகேஷன் பிரேக் டவுன்? வாஸ் த இனிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராப்பர்லி வெட்டட் ஆர் வாஸ் இட் பெய்ட்? வாஸ் திஸ் என்டையர் ஆபரேஷன் ப்ராப்பர்லி சூப்பர்வைஸ்ட்? It is remarkable too that helicopters were able to evacuate the wounded afterwards. ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின்லாம் ரைஸ் ஆகுது அப்படின்னா, எங்கேயாவது இந்த இடத்துல கம்யூனிகேஷன் வந்து ட்ராப் ஆயிடுச்சா? ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுவாங்க இல்லையா, அது ட்ராப் ஆயிடுச்சா, இல்லை ஒழுங்கா பிளான் பண்ணலையா, இல்லை என்ன ஆச்சு அப்படின்றது வந்து தெளிவாகவே தெரியல. The helicopters were able to evacuate the wounded afterwards. ஸோ அதுக்கப்புறமா ஹெலிகாப்டர்ஸ் மூலியமாக தான் இறந்தவங்க நிறைய பேருக்கு காயப்பட்டுச்சு இல்லையா, ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து ஹெலிகாப்டர் மூலியமா வந்து ரெஸ்கியூ பண்ணாங்க. So complete was the rout that even though the security forces said they took down some Maoists, there is not much physical evidence to support this claim. So security forces வந்து நாங்க மாவோயிஸ்டையும் வந்து என்கவுண்டர் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் எந்த ஒரு பிசிக்கல் எவிடன்ஸும் அந்த இடத்துல இல்லை. ஸோ மேபி அவங்க வந்து இறந்த அந்த பாடியா இருக்கணும், இல்லை அவங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்கணும், இந்த மாதிரி இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. It is also significant that as many as 13 of the dead security forces were locals from Sukma district. Many of them surrendered Maoist. ஸோ இதில் வந்து 13 பேர் வந்து இறந்து போனதில் அந்த 13 பேர் வந்து சுக்மா டிஸ்ட்ரிக்டோட லோக்கல் ஒஃபீஷியல்ஸ். அண்ட் அதில் வந்து நிறைய பேர் மாவோயிஸ்டுக்கு கீழே சரண்டரும் ஆயிட்டாங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் தட் மெனி ஆஃப் தெம் பிளட் டு டெத் வெயிட்டிங் ஃபார் அசிஸ்டன்ஸ். ஸோ இதில் நிறைய பேர் மெனி ஆஃப் தெம் பிளட் டு டெத் அப்படின்றது ரத்தம் சொட்ட சொட்ட வந்து அந்த சாகர நிலைமையில இருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து
bled to death waiting for assistance. ஸோ அவங்களுக்கு உதவுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்றது வந்து ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. There is a lot to answer for, but it seems that despite dedicated training the security forces get for just these eventualities, the Maoists are able to improvise and come out on top, smarter, nimbler and many steps ahead. So இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னா security forcesக்கு enough training இல்ல and at the same time Maoistக்கு வந்து அவங்க ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. ஸோ ரொம்பவே ஸ்மார்ட்டா பிளான் பண்றாங்க and nimbler ரொம்ப குவிக்கா ஒரு ஸ்டெப்ஸ் வந்து மேலே எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. டாபிக் 2 டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு. அதோட நியூஸ் இங்க இருக்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன். பை.